அதை கூட சர்ச்சையாக பார்க்கும் உலகம் இது. கண்மணி நாயகத்தின் தர்மத்தை, கண்மணி நாயகம் காட்டி தந்த அழகான வழிமுறையை, அன்னதானத்தை கூட இன்று சர்ச்சையாக பார்க்கிறார்கள். நீங்கள் ரொட்டி கொண்டு வந்தால் மாத்திரம்தான் உங்களை பள்ளிக்குள் எடுப்போம் என்று யாரும் இதுவரை சொல்லவும் இல்லை. நீங்கள் ரொட்டி மாத்திரம்தான் கொண்டு வர வேண்டும் என்று கூட இதுவரை யாரும் சொன்னது கிடையாது. அன்பளிப்பு செய்யப்படும் பொருட்களை, சதக்காக்களை புறக்கணிப்பது நாயக பண்பும் இல்லை. தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இந்த விடயத்தில் மாத்திரம் சர்ச்சையை கொண்டு வந்து ஏன் மனிதர்களை குழப்புகிறீர்கள்? நோன்பு மாதங்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் 30 நோன்புகளாக எல்லா பள்ளிகளிலேயும் கஞ்சிகள் நாங்கள் பங்கிடுகிறோமே. எங்கிருந்து எடுத்தீர்கள் இதற்கு ஆதாரத்தை? எல்லா பள்ளிகளிலேயும் பராத்தினுடைய இரவு இல்லை என்று சொல்லக்கூடியவர்களின் பள்ளிகளில் கூட இன்று 30 நாட்களும் கஞ்சி பங்கிடுகிறார்களே. எங்கிருந்து எடுத்தார்கள் ஆதாரத்தை? தராவீஹ் தொழுகை முடிந்ததன் பின்னால் பிஸ்கட்டுகள், சர்வத்துக்கள் பங்கிடுகிறோமே. எங்கிருந்து எடுத்தீர்கள் ஆதாரத்தை? சிந்தனையுடன் நடந்து கொள்ளுங்கள். அன்னதானம் கொடுப்பதற்கும் ஆதாரம் வேண்டுமா? எப்போது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் சதக்காவை. பள்ளி வாசல்களில் ரமலானினுடைய இறுதி 10 வந்துவிட்டால் சகருடைய சாப்பாட்டையே வைப்பார்கள் தொடர்ந்து 10 நாட்களுக்கும். எங்கிருந்து எடுத்தார்கள் இதற்கு ஆதாரத்தை? பள்ளிக்குள் தான் இவைகளையும் செய்கிறார்கள். ரொட்டி அன்னதானங்கள் வழங்கப்படுவதும் பள்ளிக்குள் தான். பணிவான ஒரு வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறேன். உங்களால் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் செய்யாமல் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். அமல் செய்வோரை குழப்பி திரியாதீர்கள். அமல் செய்வோரை அமல் செய்ய விடுங்கள்.